அரசு பள்ளி மாணவர்களுக்கு விமான சுற்றுலா சொந்த செலவில் சென்னைக்கு அழைத்து வந்த முன்னாள் எம்பி சவுந்தரராஜன். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவியர் 15 பேரை முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் திருநெல்வேலி முன்னாள் மக்களவை உறுப்பினருமான சவுந்தரராஜன் தனது சொந்த செலவில் சென்னைக்கு விமானம் மூலம் சுற்றுலா அழைத்து வந்துள்ளார். கூடன்குளம் அருகே உள்ள செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளிலும் தனித்தனி பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 11 மாணவர்கள் இந்த சுற்றுலாவிற்கு தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் கடந்த கல்வியாண்டில் திருநெல்வேலி மாவட்ட அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற 4 மாணவர்களும் இணைக்கப்பட்டனர். இவர்களுடன் 3 ஆசிரியர்கள் என மொத்தம் 18 பேர் சுற்றுலாவில் பங்கேற்றுள்ளனர். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னை விமான நிலையத்தில் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட மாணவர்கள் ஜூன் 28ஆம் தேதி வரை சென்னையில் தங்கி பல்வேறு முக்கிய இடங்களை பார்வையிட உள்ளனர். அண்ணா நூற்றாண்டு நூலகம், பிர்லா கோளரங்கம், அறிவியல் மையம், அரசு அருங்காட்சியகம், MGM டிஸ்னி வேர்ல்ட், VGP அக்வாரியம் மற்றும் மகாபலிபுரம் உள்ளிட்ட சுற்றுலா மற்றும் கல்வி சார்ந்த இடங்களுக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கும் வசதி, உணவு, உள்ளூர் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் சவுந்தரராஜன் தனது சொந்த நிதியிலிருந்து ஏற்றுக்கொண்டுள்ளார். சுற்றுலா நிறைவடைந்த பின்னர் மாணவர்கள் சென்னை எழும்பூரில் இருந்து வந்தே பாரத் ரயில் மூலம் திருநெல்வேலிக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். இந்த சுற்றுலாவில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தங்களது வாழ்நாளில் முதன்முறையாக விமானத்தில் பயணித்த அனுபவம் மறக்க முடியாததாக அமைந்துள்ளதாக தெரிவித்தனர். விவசாய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த தங்களுக்கு இத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சவுந்தரராஜனுக்கு நன்றியை தெரிவித்த அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்துள்ளதாக கூறினர். கல்வியில் சிறந்து விளங்கும் அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் மற்றும் கல்வியாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சவுந்தரராஜன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், திருநெல்வேலி. என்னுடைய சொந்த ஊர் கூடங்குளம் அருகில் இருக்கிற செட்டிக்குளம். அதனுடைய அரசு மேல்நிலை பள்ளியில் 10வது வகுப்பு, 12வது வகுப்பு மற்றும் தனித்தனியே பாடப்பிரிவில் 100க்கு 100 சென்ற மதிப்பெண் வாங்கின மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் 11 பேர். அவர்களோடு சேர்த்து கடந்த கல்வியாண்டு 2025-26 கல்வியாண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று 10வது வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த 4 மாணவர்கள் ஆக 15 மாணவியர்களும் அவர்களுக்கு துணையாக 3 ஆசிரியர் பெருமக்களும் 18 பேரையும் மொத்தமாக என்னுடைய சொந்த செலவில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் இன்று சென்னைக்கு அழைத்து வந்து வருகின்ற 28 ஞாயிற்றுக்கிழமை வரையில் சென்னையில் இருக்கின்ற அனைத்து சுற்றுலா இடங்கள், அதுபோக அண்ணா சென்டினரி லைப்ரரி, பிளானட்டோரியம், சயின்ஸ் சென்டர், கவர்மெண்ட் மியூசியம், MGM டிஸ்னி வேர்ல்ட் அண்ட் VGP ஃபிஷ் அக்வேரியம் போன்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் மகாபலிபுரத்தை அவர்களுக்கு என்னுடைய சொந்த செலவில் தங்குமிடம், அனைத்து போக்குவரத்து, உணவு உள்பட அனைத்து செலவுகளையும் என்னுடைய நிதியிலிருந்து அவர்களுக்கு அளித்து பத்திரமாக மீண்டும் வந்தே பாரத் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு சென்னை எக்மோரில் இருந்து வந்தே பாரத் ட்ரெயின் மூலம் திருநெல்வேலிக்கு அழைத்து சென்று அவரவர்கள் வீட்டில் கொண்டு பத்திரமாக விடுவதற்கு நான் எல்லா வகை ஏற்பாடுகளையும் செய்திருப்பதில் மிக்க பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். காரணம், அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் அனைவருமே விவசாய நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ஆகாய விமானத்தில் வருவது என்பது அவர்களுக்கு ஒரு மிகவும் எளிதான காரியமாக இல்லை. இன்றைக்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருமே முதல் முறை விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்பதனையும் அதற்கு ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை தந்திருக்கிறார் என்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். என்னோட பேர் விஜிலா. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி செட்டிக்குளத்தில் படிக்கிறேன். 10th படிக்கிறேன். நான் சயின்ஸில் சென்டம் வாங்கினதுக்காண்டி எக்ஸ்எம்பி சவுந்தரராஜன் அவர்கள் எங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சென்னைக்கு ஒரு இலவச சுற்றுலா தலங்களை இலவசமாக சுற்றுலா காணதுக்காண்டி எங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க.
நான் வந்து இப்போ தான் டைமாக ஃப்ளைட்டில் போகிறேன். நான் வந்து முந்திலாம் எப்படி நினைப்பேன்னா, என்னாலலாம் நான் வீட்டில் இருக்கும்போது ஃப்ளைட்டை பார்த்தாலே வெளியே ஓடி போய் பார்த்துட்ருப்பேன். நம்மலாம் இதில் போவோமா அப்படின்ட்டு. ஆனால் போவோம்னு நினச்சேன். ஆனால் இப்படி இந்த நிலைமையில போவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்து அது நாங்கள் வந்து அந்த ஃப்ளைட்டை பார்த்ததோடய வீட்டு மாடியில் போய் பாயெலாம் கட்டுவோம். அது எப்படி இருக்கும். அடுத்தது இப்போது வந்து எக்ஸ்எம்பி சவுந்தரராஜன் அவங்க எங்களை இலவசமாகவே ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஃப்ளைட்டில் போனது ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தந்துச்சு. அந்த மேகங்களை பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. இப்போவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேயும் நாங்கள் மகாபலிபுரம், குரோக்கோடைல் பேங்க் அப்படி நிறைய பிளேசஸை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயினில் வீட்டுக்கு கிளம்புறதா இருக்கிறோம். முதல்ல போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து வேறு இருந்து மேலே போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருந்து அடுத்து போய் இருந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஜன்னல் சீட்டு வேறு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் வெளியே பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த மேகங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருந்து அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செட்டிக்குளமில் லாஸ்ட் இயர் வந்து 12th முடித்தேன். நான் 600க்கு 540 எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருக்கேன். அப்போது ஆனுவல் டே அப்போவே சார் வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ் எடுக்கிற பிள்ளைங்கள நான் கூட்டிகிட்டு போவேன்ட்டு. அதனாலே நாங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படித்தோம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே இன்றைக்கி நாங்கள் ஃப்ளைட்டில் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் சார் பக்கத்துலேருந்தே நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ முதல் முறையாக வந்திருக்கீங்க, வீட்டில் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, அந்த ஃப்ளைட்டில் வந்த அனுபவம் எப்படி இருக்குது, மொத்தமாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க, இந்த அந்த அனுபவத்தை வீட்டில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க கேட்டனும் அவங்க கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த காலத்தில் யாரும் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஃப்ளைட்லலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. சொன்னோன்னா அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று வந்து எல்லாருமே வேறு கிளாஸ் 10th 12thங்கிறனால கொஞ்சம் புதுசாக எல்லாரு கூடயும் பழகி கொஞ்சம் ஜாலியாக நல்லா இருந்துச்சு. ஆசிரியர்கள் உங்களுக்கு எப்படி டீச் பண்ணாங்க? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து ஆசிரியர்களோட பங்கு என்பது அதிகமாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். டீச்சர்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஸ்டடிலாம் வைப்பாங்க. எப்போவுமே கூடவே இருந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே வந்து நாங்கள் எங்களுக்கு புரியலைன்னா விட்டுட்டு போகலாம் மாட்டாங்க. கூடவே இருந்து சொல்லி தந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதே டீச்சர்ஸ் தான். ஸ்கூல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. டீச்சர்ஸுமே நல்லா தான் டீச் பண்ணுறாங்க, எந்த குறையுமே கிடையாது. அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, பேக்லாக் எதுவுமே வைக்காமல் டெய்லி கொடுக்குற போர்ஷன்ஸை முடித்து நீங்கள் கண்டினியூஸாக கான்செப்ட் நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா போர்டு எக்ஸாம் மட்டும் இல்லை வேறு எக்ஸாமே கிளியர் பண்ணி இன்னும் நிறையா அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு அடுத்து வர பேட்ச் வந்து கிடைக்கணும். நீங்கள் போட்ட இந்த எஃபர்ட் என்ன, அவங்க எப்படி வந்து படிச்சு போன வருஷம் லைக் போன வருஷம் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு, நாங்களும் பண்ணால் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து 15 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கனால கண்டிப்பாக மற்ற மாணவர்களுக்கும் ஆசை வரும். அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே போதும், அவங்களும் கண்டிப்பாக வர முடியும்.